ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் அவன் வரான். என்ன உனக்கு வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சா? நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கோவமாக கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லலாம், அம்மா நானுமே கிளாஸ் முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லைன்னு இவனு சொல்லிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹீரோ சொல்லலாம், சரி என்னோட ஷர்ட்டு கொடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஓ உனக்கு டைம் ஆயிடுச்சா, அப்போ நீ உன்னோட ஷர்ட் வாங்க தான் வந்தியா, என்ன பார்க்க வரலையா, நீ நல்லா என்ன பார்த்து சொல்லு, நீ என்னதான் பார்க்க வந்திருக்க, எதுக்காக நீ இப்படி மறைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சோன்னே இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. சரி சரி போது போது, நீ ரொம்ப தான் பண்ணுற என் ஷர்ட்டை கொடுன்னு இவன் கேட்குறான். அப்போ இந்த பொண்ணு நீ கால் பேசும்போது எப்படி தெரியுமா பேசுன, செம்ம காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப பயந்து பேசணும்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்ட ஹீரோ, நீ ஒரு டீச்சர்னு பார்க்காம என்னையுமே நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கல, சரி என்னோட ஷர்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு இவனுமே அதை வாங்கி போட்டுக்கிறான். அப்போ இந்த ஹீரோ போய் நினச்சிக்கிறான், இவ பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம மனசு அவ பக்கம் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சரி சரி நான் கிளம்புறேன், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்பிடுறான். இது எல்லாமே இந்த ஹீரோ பையனுக்கு ப்ரெசென்ட்ல ஞாபகம் வருது. அவன் இப்படி யோசிக்கிறான், இதுக்கு மேல நம்ம அவளை பத்தி யோசிக்க கூடாது, அவளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மறந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மொபைல்ல அவ கூட பேசின கால் ஹிஸ்டரி மெசேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான், நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்பவுமே கஷ்டப்படுவ, இது எதுவுமே நான் உனக்கு தெரியாம பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆசையா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு எப்படியாவது இவளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஆசையா வந்துட்டு இருக்கான். அங்க பார்த்துட்டு அவனுக்கு செம ஷாக் ஆயிடுது. வேற என்னன்னா அந்த பொண்ணு ஹீரோ கூட ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கா. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆயிடுது. இந்த பையன் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏதோ லவ் ஃபெயிலியர்ல டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் காலு போன போக்குல கண்டதையுமே ஆடிக்கிட்டு நிக்கிறான். ஆனாலுமே மனசுக்குள்ள அவனுக்கு ரொம்பவே ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். இங்க பார்த்தா இந்த ஹீரோ பையன் கூட அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு இன்னுமே ஓவரா டென்ஷன் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். அப்ப டியூஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோ பையன் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தோன்னே இவன் ரொம்பவுமே காண்டாயி உட்கார்ந்து இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்களோ இல்லையோ ஜாலியா அங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இவனுக்கு கதுல முக்குல புகை வர ஆரம்பிச்சிருது. இவன் ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்த்தா இந்த ஹீரோ பையன் அந்த பொண்ணு கூட ரொம்பவுமே க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்திருக்கான். இவங்க வந்தோடனே ரெண்டு பேருமே விளக்கிடுறாங்க. இதெல்லாம் இவனுக்கு பார்த்து ரொம்பவே டவுட் ஆயிடுது. இவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, என்ன பண்றது இல்லாம. அப்ப கேக்குறான் இவன், ஏன் உங்களுக்கு என்னாச்சு, என்ன நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட ஹீரோ பையன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா இவங்க ஒரு 4 பேர் எங்கேயோ சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இந்த ஹீரோ பையன் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு போறா. இதெல்லாம் பார்த்த இந்த பையனுக்கு இவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டேய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் சொல்றப்ப நீ அதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னு என்ன மாப்பிள்ள ஏதோ முக்கியமா பெருசா பண்ண போற போல, என்ன விஷயம்னு சொல்லுங்கும் போது அதை நீ அங்க பார்க்கலாம், இவ நான் எப்படியும் கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன், ரொம்ப நாளா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கா, ஆனா இவ எனக்கு கிடைக்க மாட்டா, கண்டிப்பா இவ எனக்கு தான் வேணும், நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு பேசிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த நிமிஷம் ஹீரோ பையனுக்கு யாரோ கால் பண்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ பையன் இந்த ஹீரோ பையன் அப்படியா சரி நான் இந்த வரேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க யாரோ வந்திருக்காங்க போல, அவங்கள பார்க்கறதுக்காக அவன் மொபைல்ல வச்சுட்டு இந்த ஹீரோ பையன் போறான். அப்ப இவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்து அவன் ஃப்ரெண்டு எந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான், என்னம்மா வர ரொம்ப அழகா போயிட்டே இருக்கு, ஹாலிவுட் சினிமா ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கான்னு சொல்லி என்ன விஷயம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நிமிஷம் இந்த பையன் ஹீரோவோட மொபைலை எடுத்து அந்த பொண்ணோட காலை வளைச்சு போட்டோ எடுத்துட்டு
ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே மொபைல வச்சிடறான். சரியான கேடு கெட்டவனா இருப்பான் போல. இப்ப இவங்க 3 பேரும் என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் அங்க ஹீரோ வந்துடுறான். என்ன எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சான்னு சொன்னோன்னே அவங்க ஆர்டர் பண்ண எல்லாம் வந்தோடனே இவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த பையன் ஹீரோ கிட்ட, இது ஒரு ஆல்பம் சாங் வந்துச்சு, அந்த சாங் நீங்க கேட்டீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கு, பட்டி தொட்டி எல்லாம் அதான் ஃபேமஸா இருக்குன்னு சொல்றான். அப்ப ஹீரோ, நான் ஒன்னுத்தையும் கேட்கல, எனக்கு என்னன்னு தெரியலையேன்னு சொல்றான். இதை கேட்டா அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்படியா சரி இருங்க நான் என்னோட மொபைல காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பாக்குறான். அச்சோ, நான் மொபைல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே, சரி பரவாயில்ல உங்களோட மொபைல கொடுங்க, அதுலயே காட்டுறேன்னு சொன்னோன்னே இந்த ஹீரோ பையலும் அவங்கிட்ட மொபைல கொடுத்துடுறான். அப்ப இந்த பையன் அந்த மொபைல பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு, என்னடா இப்படி ஷாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் எட்டி பாக்குறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை பாக்குறாங்க. இவங்க மாத்தி மாத்தி பாக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அல்ல இல்ல, அவனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு பயந்துடுறான். அப்ப அந்த மொபைல்ல அந்த பொண்ணோட கால் தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட பேச பாக்குறா. அவன், நான் ஒண்ணுமே செய்யவே இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியல சொல்லிட்டு தலையாட்டிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை ஹையர் பண்ண அந்த லேடி தான் பேசுறாங்க. உங்களெல்லாம் நம்பி ஸ்டூடெண்ட் அனுப்புனா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிலாம் பண்ணா உங்களை நம்பி எப்படி ஸ்டூடெண்ட்டை விட முடியும். அந்த லேடி ஹீரோ பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. அதோட ஹீரோ ரொம்பவுமே சோகமா வெளில வரான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ஹீரோ கூட பேசலான்னு போறா. நம்ம ஹீரோ அவகிட்ட எதுவுமே பேசாம வெளில போயிடுறான். இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவ அப்படியே அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வெளில வரும்போது ஹீரோவை பத்தி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே அவனுக்கு கேட்க முடியல. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இது எல்லாமே ஹீரோவுக்கு கனவா போகுது. அவன் டக்குன்னு தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் நீ இப்ப இப்படி எந்திரிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. அப்ப ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வெரி பண்ணிக்காத, நீ படுத்துக்கோன்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஹீரோவோட பாஸ்ட தான் காட்டுறாங்க. அந்த பையன் ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஏதோ சேட்டை பண்ணா போல, அதை இவன் கண்டிக்கிறதுக்காக அவளை போய் அடிக்கிறான். அந்த நிமிஷம் இந்த பொண்ணு ஹீரோவுக்கு டக்குனு லிப் கிஸ் கொடுத்துட்றா. இப்போ ஆபீஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் பேசிக்கிட்டே வராங்க. நம்ம லவ் பண்ணி இவ்வளோ நாள் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இங்க 2 ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து எல்லாரும், இது என்ன ஆபீஸ் நினைச்சாங்களா இல்ல இவங்களோட ரூம் நினைச்சாங்களா, பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ண முடியறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷை ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா, நான் தான் சொன்னல நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க உள்ளவங்க கிட்ட இவங்க 2 பேரும் சாரி கேட்டுட்டு எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்து ஒரு பொண்ணு இந்த நியூஸ பாத்தியா, இங்க உள்ள மேனேஜர் ரொம்பவுமே மோசமானவரா, ஒரு பொண்ணு கூட ரொம்பவே தப்பா நடந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னடா இது இப்படின்ட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இல்லாம ஒரு மேனேஜர் இருப்பாங்க, இவ்வளவு கேவலமா இந்த மாதிரிலாம் ஒரு மேனேஜர் இருந்தா யாரு எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லா. அப்ப ஹீரோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோயின் கிட்ட, சரி நீயுமே ரொம்ப சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த மேனேஜரும் வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஒருத்தவங்களும் வேலை பார்க்குற மாதிரி அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் எல்லாமே நடிப்பு தான். அப்ப அங்கிருந்து அந்த மேனேஜர் சொல்றாரு, இப்ப நம்மளோட ஆபீஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னோன்னு இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு, என்னது பொண்ணா, ஜாலி, அப்பனா நம்மளுக்கு இனிமே ஹாப்பி தான் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்திருக்கா. அதை பார்த்தோன்னு ஹீரோ, ஐயோ இவ சரியான ஆளாச்சே, இப்ப என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்கா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு ஹீரோவோட ஆப்போசிட் சைட்ல தான் உட்கார்றா. அந்த நிமிஷம் இந்த ஹீரோ பேருக்கு கால் வருது. என்னன்னு அட்டன் பண்ணி பார்த்தா அவளை அவன் ஹெச்ஆர் வர சொல்லியிருக்காங்க. இவனும் ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா பயந்து போய் நிக்கிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு. அப்ப அந்த ஹெச்ஆர் இந்த ஹீரோ ஹெச்ஆர பார்த்து என்ன வர சொன்னீங்களாமேன்னு சொல்லிட்டு சொல்றான். உள்ளவான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கூப்பிட்டோன்னே ஹீரோ அங்க போயிடுறான். அவர் எதுவுமே பேசாம ஃபைல பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோ பயந்து போய் உட்கார்ந்து இருக்கான். அப்ப அந்த ஹெச்ஆர் சொல்றாரு, நீங்க இப்படி ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா ஆக்குனதுக்காக உங்களுக்கு அவார்ட் தராங்கன்னு சொன்னோன்னு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்பதான் ஹீரோவுக்குமே போன உசுறு திரும்ப கிடைச்சிருக்கு. அந்த நிமிஷம் இந்த ஹீரோ பையன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசலாமே சொல்லிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நம்ம 2 பேரும் நல்லா பேசலாமே அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோவுக்குமே அது ஓகேன்னு ஆயிடுது. அப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு, நான் இன்னைக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணுவேன், நான் வீட்டுக்கு
போயிடுன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சு நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குன்னு சொல்றான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும், அதுக்காகத்தான் நீ வந்து எனக்கு வெயிட் பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும் சரி போகும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுன்ட்டு கிளம்பும் போது ஹீரோவும் அந்த பொண்ணும் அனுப்பின மெசேஜை ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம கோவமா ஆயிடுறா. அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. இந்த ஹீரோ பையன் அந்த பொண்ணு வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமான்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கடை எடுத்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறான். இப்ப இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து எனக்கு உன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, நீ எதையுமே ஒண்ணு தப்பாவே நினைக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இப்ப வீட்டுல ஹீரோயின் செம்ம கோபத்துல இருக்கா. அந்த மெசேஜை பார்த்ததுல இருந்து வெளில யாரோ காலிங் பெல் சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலான்னு போறா. இந்த ஹீரோ தான் வரா, செம்ம போதையில இருக்கான். இவ பாட்டுக்கு நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றா. அவனுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன், இந்த நாளை என்னால மறக்க முடியாதுன்னு இவ சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. மனசுல நினைச்சுக்கிறா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கு, என்னையே மாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட கேட்கலான்னு போகும்போது அவன் சம போதையில இருந்ததுனால நம்ம ஹீரோயின் மேலேயே பொத்துன்னு விழுந்துட்டான். அப்ப மறுநாள் வந்து ஆபீஸை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க வந்து 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா வந்து இந்த ஹீரோவும் அந்த பொண்ணும் தான் வந்து இந்த ஆபீஸ்ல இருந்தாங்க. இப்ப இருக்க ஏதோ அஃபேர் இருக்கு போல. இவன் வேற வாண்டடா அந்த பொண்ணுக்கு ட்விட்டரா போறேன்னு வேற சொன்னான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இதை கேட்ட இன்னொரு பொண்ணு வந்து ஆமா இந்த பையன் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு இன்னொரு பொண்ணு சொல்றா, அதெல்லாம் வந்து கல்யாணம்னு வந்துட்டா பசங்க இப்படிதான் டக்குன்னு மாறிடுவானுங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே கேட்டுட்டு இருக்கா. அவ மண்டக்குள்ள இதே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே நினைச்சிட்டு அந்த சைடா வந்து பார்த்தா இந்த ஹீரோ பையன் அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. அவ அங்கிருந்து ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, சரிவா நம்ம கிளம்பலாம் சொல்லுவோம். இதை பார்த்து ஹீரோ எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி திரும்பி பார்த்தா அங்க அந்த பொண்ணை தவிர வேற யாருமே இல்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் நீ வா நம்ம காமலான்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு போய் எதா இருந்தா நான் வீட்டுல வந்து பேசுறேன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அவளுமே போயிடுறா. இங்க வீட்டுக்கு வரான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீ என்ன இவ்வளோ லேட்டா வர, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்கிட்ட எதையும் மறைச்சிக்கிட்டு இருக்க, 7 இயர்ஸா உனக்கு வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த பொண்ணை வந்து நீ வெறும் ஸ்டூடெண்டா தான் பாத்தியா, நீ கண்டிப்பா அந்த பொண்ணை ஸ்டூடெண்டா பார்க்கல, 7 இயர்ஸ்ல உங்களுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு, நீ அதை என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நீ எதுக்கு இப்ப என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன், நீ பேசாம போய் தூங்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நீ எதுக்கு இப்ப அந்த பொண்ணு கூட இப்படிலாம் நடந்துக்கிற, அப்போ உங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்கான்னு கேட்டோன்னே ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உன்னால எப்படி அப்படிலாம் நினைச்சுக்க முடியும்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் நான் படிச்சுட்டேன், இப்ப நீ அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்படியே நிக்கிறான். இங்க பாரு உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது, ஆனா நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற, என்னால இன்னுமே ஒண்ணு நம்பவே முடியாது அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு டக்குன்னு அந்த பொண்ணு சொன்னா, நான் உன்னதான் முழுசா நம்புறேன்னு சொன்ன ஞாபகம் வந்தோடனே ஹீரோயின் கிட்ட இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ பையன் டக்குன்னு வெளில போயிடுறான். இதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. யாரோ வர சவுண்டு கேட்டு வெளில போய் பார்த்தா அங்க ஹீரோ தான் நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஆயிடுது. அப்ப ஹீரோ சொல்றான், நானும் ஹீரோயினுமே பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு கண்ணா ரெட்டு லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி செம ஹாப்பியா ஆயிடுறா. அப்ப ஹீரோ சொல்றான், இதுக்காக நான் வந்து ஒன்னு லவ் பண்ணுவேன்லாம் நீ நினைக்காத, என்னால அவ இருந்த மனசுக்குள்ள வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில போலான்னு போறான். அந்த நிமிஷம் அந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் வந்து உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோல படையப்பா நீலாம்பரி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து அங்க உள்ள பசங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அந்த நிமிஷம் அவன் வரான். அவன் வந்து என்னத்தடா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து அப்படியே எட்டி பார்க்கறான். அவளை பார்த்துட்டு ஓஹோ இவ அவதானே, இவ என்ன இங்க ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுமே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஆடி ஆடி முடிச்சு அப்படியே ரொம்ப களைப்பா அப்படியே சோகமா டென்ஷனாகி உட்கார்ந்து இருக்கா. அப்ப இவன் அங்கேயிருந்து வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்து இந்தா குடின்னு சொல்லி கொடுக்குறான்.
அப்ப அந்த பையன் வந்து அவன் ஆடின டான்ஸ் வீடியோலாம் வந்து ஹீரோயின்ட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து அவனோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் இந்த ஸ்டுடியோல டான்ஸ் மாஸ்டர் போல. அவன் நம்ம ஹீரோயின் பார்த்து, நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சுகமா இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தானான்னு கேக்குறான். அவனோட பேரை கேட்டோட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே அழுவ வந்துருது. அவ தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறா. இங்கே இந்த பொண்ணும் ஹீரோவுமே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன், உன் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே என்னால மறக்க முடியாது, நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. என்னன்னு தெரியல, இந்த லைட் என்னால ஒர்க் ஆகவே மாட்டேங்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு நம்ம ஹீரோவுமே அந்த இதை சுவிட்ச் போட போறான். டக்குன்னு வந்து அந்த லைட் எரியுது. அது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. என்ன நீ என்ன விளையாடுறியா, நல்லா தானே ஒர்க் ஆகுது, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இன்னமும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறான். இந்த பொண்ணு டக்குன்னு ஓடி வந்து ஹீரோ பேக் சைடா ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து உன்னை விட்டு போக முடியாது, நான் உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன்கிட்ட எப்படி என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுன்னு தெரியவே இல்லை, உனக்கே புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே ப்ரொபோஸ் பண்ணிடுறா. அப்ப ஹீரோ சொல்லலாம், நான் வந்து உன்னை என்னைக்குமே அப்படி பார்த்ததே கிடையாது, என்னால வந்து அவளை மறக்கவே முடியாது, என்னைக்கு இருந்தாலும் அவ எனக்கு வேணும், நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அப்ப ஹீரோ வந்து அங்கேருந்து வேகமா ஓடி வந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது வந்து நான் அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அங்க நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா அவ நல்லா அங்க கொட்டடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயின் முடிச்சுட்டு, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டோன்னு, அடி பாவி சண்டாளி, என்னை பார்த்து ஓடி வந்து ஹக் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்கறே மனசுல நினைச்சுக்கிறான். என்ன நீ இப்படி கேட்ட, நான் உனக்காகத்தான் இங்க வந்தேன், அது கூட உனக்கு தெரியலையா, சரி நான் என் மேலதான் எல்லா தப்போம், என்ன மன்னிச்சுக்கோ, நம்ம இப்ப மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றான், நீ வந்து என்ன திரும்ப தேடி வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா என்னால உன்னை வெறுக்கவே முடியல, என்ன பண்றது, அவ்வளோ லவ் பண்ணிட்டேன், அதனாலதான் நீ என்ன செஞ்சாலும் என்னால உன்னை வெறுக்கவே முடியல, ஓகே எனக்குமே வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இஷ்டம்தான் சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அங்க ஒரு குழந்தை கூட ஹீரோ வந்து ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து, உங்க ரெண்டு பேரும் எங்க தேடுறது, நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு எதையா நீ கொடுத்துட்டே இருப்பியா, இப்படிலாம் கொடுக்க கூடாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இந்த குழந்தை பிறந்திருக்கு, இவங்களோட குழந்தை தான் இது. அப்ப ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருக்கா, நான் வந்து இப்போ உன் கூட இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆகி வேற யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டான், அன்னைக்கு வந்து அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுனாலதான் நானும் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.